நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். பரலோகத்திலிருந்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இயேசப்பா, எங்களோடு கூட பேசுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை செலுத்துகிறேன். நான் வேதத்துக்குள்ள போறதுக்கு முன்பாடி வேதத்துல இருந்து 2 கேரக்டரை நான் எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறமா பிராக்டிக்கலா தான் நான் நிறைய பேச போறேன். ஏன்னா எனக்கு நிறைய பெண்கள் கூட்டத்துல பேசி இன்டர்நேஷனல் லெவல்ல பேசி எனக்கு நிறைய பழக்கம். அதனால நிறைய இடங்களில நான் பெண்கள் பயந்துகிட்டு வாழ்றாங்க, ஒரு மாதிரி ஐயோ ஒரு மாதிரி ஒதுங்கி வாழ்றாங்க, இதை செஞ்சா பயம், அதை செஞ்சா பயம், சிரிச்சா பயம் அப்படின்லாம் வாழ்றாங்கனாக்கா இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்க ஓகேவா? நல்லா கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது கடைசி வார்த்தை யார் பேசுவா? கடைசி வார்த்தை பேசுறவங்க ஜெயிச்சவங்களா ஜெயிக்காதவங்களா? ஜெயிச்சவங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஜெயிச்சவங்க? கடைசி வார்த்தை பேசினவங்க ஜெயிச்சவங்க. ஒரு 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 சும்மா ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல கடைசி வார்த்தை பேசுறவங்க யாரு? அவங்க ஜெயிச்சவங்களா? அவங்கதான் தோத்தவங்க. அவங்கதான் தோத்தவங்க. இந்த நோட்டை நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, நிறைய நேரங்களில பெண்கள், சண்டைக்கார பெண்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியா போயிடுறவங்க. எனக்கு என்னத்துக்கு இந்த சண்டை தேவையா? நான் ஏன் சண்டை போடணும்? இதெல்லாம் நான் இதை கேட்டுக்கணுமா? சும்மா கேட்டுக்கிறேன், அதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி யாரு நினைக்கிறாங்களோ, எனக்கு தேவையில்லை, நீ என்ன பேசணுமோ பேசிக்கோ, எனக்கு தேவையில்லைன்னு அமைதியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஜெயிச்சவங்க. கடைசி வார்த்தை பேசுறவங்க ஜெயிக்கிறவங்களே கிடையாது, தோத்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த நோட்டை நான் உங்களுக்கு சொல்றேன்னாக்கா, நிறைய நேரங்களில ஹஸ்பண்ட் கத்துனாருனாக்கா, வீட்டுல அம்மா அப்பா கத்துனாங்கனாக்கா, சைலண்ட், மௌனமே உன்னுடைய பதிலாக இருக்கட்டும். என் வாழ்க்கையில எனக்கு நல்லா பேச தெரியும், பயங்கரமா பேசுவேன், விடமாட்டேன், யாரையும் விட மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர்ல என்னை அமைதியாக்கி போட்டுதான் எங்க வீட்டுக்காரர் தான். நான் ஏன் பேசணும்? நீ பேசிக்கோ, என்ன பேசுறியோ பேசிக்கோ, அமைதியா போயிடு. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போ, அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் போ, உன்னதானே வாழ போறோம், உன்னதானே இருக்கட்டும். கல்யாணம் ஆகி 34 வருஷம் ஆகுதுன்னா தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, புது கல்யாணம் எல்லாம் கிடையாது. அதனால நிறைய இடங்களில நிறைய பிராக்டிஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்துடுறேன். சோ இந்த கருத்தை நான் எது சொல்லிக்கிறேன்னாக்கா, நீ ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போப்பா, என்ன எனக்கு. பெண்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் நிறைய இருக்குது, நம்ம காட்டிக்க மாட்டோம், அடக்கிட்டு போயிடுவாங்க. கோவம் வந்தா கூட அடக்கிட்டு போயிடுவாங்க. சிலருக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பரவாயில்லையே இதெல்லாம் நீங்க பேசுறீங்களே, வந்து பேசுறதுனால எங்களுக்கு ஆறுதலா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய முகங்கள் இல்ல சில செய்கைகளை நான் உணர்றேன். அதாவது எப்படின்னாக்கா, நீ என்னன்னா பேசிக்கோ, இப்படி விட்டு கொடுக்கிற வாழ்க்கை தாங்க ஒரு பெண்ணு. நிறைய பெண்கள் விட்டு கொடுத்துட்டு வாழ்வாங்க. சர்ச்சில் உட்காந்துட்டு முக்காட்டு போட்டிக்கிட்டு அழுவாங்க, நைட்ல தலைகாணியில தூங்கும் போது அழுவாங்க. நான் என்னால பேச முடியலையே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தையும் தெரியலையே. ஐயோ, 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு, நான் பேசாம இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆனா சில நேரங்களில் அப்படிதான் ஆயிட்டேன். யாருன்னா என்ன நேரா வந்து அட்டாக் பண்ணா கூட, திட்டினா கூட, ஏன் இப்படி மெசேஜ் கொடுத்தீங்கன்னு கூட்டு சொல்லி கேட்டா கூட, என்ன திட்டினா கூட சைலண்டா சிரிச்சுக்கிட்டே போவேன். ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கிஃப்டோட தந்திருக்கிறாரு. அது என்னன்னாக்கா, சிரிக்கிற கிஃப்ட். என்ன நம்மளாம் பாத்தீங்கன்னா சைலண்டா சிரிப்போம். அழகான ஒரு பல்ல கொடுத்துருக்கிறாரு, அந்த பல்ல வச்சு ஒரு சிரிச்சாலே அமைதியா போயிடுவாங்க. போயிடுங்க, எங்களுக்கும் கோவப்படணும் தெரியும், நீ ஜெயிச்சுட்டு போ, நான் தேவையே கிடையாது, உங்ககிட்ட எல்லாம் பேசி எனக்கு எல்லாம் பிரயோஜனம் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். கடைக்காரங்களை திட்டுட்டோம், அல்லது காய்கறி கடையில திட்டுட்டோம், உங்க பாஸ் திட்டுட்டோம், உங்க வீட்டுல திட்டுட்டோம், யாரு திட்டினா என்ன திட்டினா ஜெயிச்சுக்கப்பா, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா எங்க கூட இருக்கிறவரு ஆண்டவர் ஒரு பெரியவர், எங்க கூட இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். சோ இந்த வாழ்த்துக்களோட உங்க எல்லாருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. சோ தேங்க்யூ சோ மச். சோ உங்க மத்தியில கண்டிப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு வரதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் விமன் என்றாலே, ஒரு பெண் என்றாலே எல்லாம் நினைப்பாங்க நாங்க பலவீனமான பாண்டம். இதை சொல்றதுல வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக, நான் சொல்லவே மாட்டேன். என் கூட வந்தவங்க, எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் கேளுங்க, நேத்து நைட்ல இருந்து காலையில வரைக்கும் ஒரு சொட்டு கூட தூங்கல. ஏன்னாக்கா ஐ எம் டேக்கிங் த குட் நியூஸ் டு சம்வேர். யாருக்கோ ஒரு நற்செய்தியை நான் கொண்டு போறேன், அதனால என்னால தூங்க முடியல. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே
எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு பலத்தை கொடுக்கணும். நீங்க தான் காலையில 4 மணிக்கு ஏற்றி ஜோம் பண்ணிட்டு நேரா இங்க வந்து நிக்கிறோம்னாக்கா ஆண்டுடைய பெரிதான ஒரு கிருபை தான். உங்களுடைய எல்லாருடைய வெல்கம்காக, உங்களுடைய எல்லா அன்புக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு த பைபிள்ல இருந்து நம்ம போலாம். இந்த உலகத்துல பெண்ணுன்னா எப்படி மதிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா பெண்ணை வந்து மதிக்காத இடத்துல கழிச்சு விட்டுருவாங்க, பெண்ணை வந்து மதிக்கிற இடத்துல மதிப்பாங்க. அதுக்கு பெண்ணுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி வேணும், ஒரு படிப்பு வேணும், ஒரு ஒரு பின்னணி வேணும், ஒரு சௌந்தரியம் வேணும், ஒரு பட்டம் வேணும், ஒரு ஹைட் வெயிட் வேணும், ஒரு ஃப்ரெண்ட்லி பேக்ரவுண்ட் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை நினைக்கிறாங்க இல்ல? இதெல்லாம் இருந்தாதான் இன்னைக்கு சொசைட்டி மதிக்குது, சமுதாயம் மதிக்குது. நான் கேக்குறேன், பெண்ணே உனக்கு வீட்டுல மதிப்பு இருக்குதா? ஒண்ணுதான் தலையாட்டுது, 1 2 தான் தலையாட்டுது. நான் என்ன சொல்லுவேன், நீ மதிப்பு கொடுக்கலையோ நான் தான் ராணி. புரியுதா? நம்மளை விட்டா வேற யாருமே இல்ல. நம்ம இல்லாம ஒரு வாரம் அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இல்லாம அந்த வீடு நாற்றம் அடிக்கும். நம்ம இல்லாம எல்லாரும் சோகமா உட்காந்துப்பாங்க. நம்ம இல்லாம எல்லாம் செல்போன்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம இல்லைன்னா சோறு கிடையாது, நம்ம இல்லைன்னா வீடு கிளீன் ஆகாது, நம்ம இல்லைன்னா ஒண்ணுமே பிளானே கிடையாதுங்க. அந்த வீட்டுல ஒலாத்திக்கிட்டு பேசிக்கிட்டு நானும் 1000 2000 முறை நடந்துகிட்டே இருப்பேன். நானே சிரிச்சுப்பேன், நானே பேசி விடுவேன், நானே அவரை சிரிப்பு காட்டுவேன், நானே ஏன்னா பிள்ளைங்கள வெளியூர்ல இருக்கிறாங்க, அதனால நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன். எனக்கு தேவையே கிடையாது இன்னொருத்தர் வந்து என்னை சிரிப்பு விட்டணும், என்னை வந்து சிரிக்க வைக்கணும், என்னை வந்து பேச வைக்கணும். தேவை நம்மளுக்கு பேச விட்டா என்ன, நல்லா பேசுவோம். சோ மரியாதையை தேடுகிற உலகம். பெண்ணை பார்த்தா பிடிக்காது, பெண்ணை பேசினா பிடிக்காது. இப்ப நான் பேசினா கூட இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. இவ்வளவு பெருசையா பேச வந்துட்டாங்களே அப்படின்னுவாங்க. கவலையே கிடையாது, உலகமே பெர்மிஷன் கொடுத்துச்சு பேச சொல்லி, அதனால நம்ம பேசலாம், என்ன வேணா பேசலாம், எங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சோ ஏதோ ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகம் உன்னை மதிக்குதா? இந்த உலகம் உன்னை சண்டை பண்ணுதுங்களா? இந்த உலகம் உனக்கு என்ன சொல்லுது? சோ ஆளுடைய பிள்ளைகளுக்கு மரியாதை எங்கிருந்து வரும்? அவரால் மட்டும்தான் வரும். அவரை தேடுற பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெபிக்கிறவங்களா உங்க வார்த்தையிலே தெரிஞ்சிடும், உங்க வாழ்க்கையிலே தெரிஞ்சிடும் எல்லாமே. சோ ஒரு சமுதாயத்துல மதிக்கப்படாத பெண்ணு பைபிள்ல இருக்கிறாங்க. அவங்க கேரக்டரை படிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்கலாமா இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ணி நான் படிச்சேன். அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணு சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவள். தண்ணீர் எடுக்க போகும்போது எல்லாம் வீட்டுக்கு போயிட்ட பிறகுதான் எல்லாரும் அவங்க தண்ணி எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் போயிட்ட பிறகுதான் அந்த இடத்துக்கு அவ வருவா. சுத்தி முத்தி பார்த்துட்டு யாராவது இருக்கிறாங்களா, என்ன யாராவது பாக்குறாங்களா, யாராவது என்ன பார்த்து கேலி பண்ணிடுவாங்களோ, யாராவது என்ன பார்த்துட்டு திட்டிடுவாங்களோ, அதாவது ஒளிஞ்சி வந்து தண்ணீர் எடுத்த பெண் அந்த பெண்ணுக்கு பெயர் இல்லாத ஒரு பெண்ணு. நிறைய காரியத்தை செய்வோம். என்னைக்குன்னா இந்த மீன் குழம்பு நல்லா இருக்கிறதா கேட்பாங்க. என் வைஃப் சாரா தான் வச்சாங்க, இந்த மீன் குழம்பு நல்லா இருக்குதான்னு சொல்ல மாட்டாங்க, பேரே சொல்ல மாட்டாங்க. அது செஞ்சுச்சுங்க, அது எப்பவுமே நல்லா செய்யுங்க, அது யாருங்க, அது சூப்பரா செய்யுங்க. அந்த பெயர் இல்லாத பெண்ணு தான் வேதத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க. 4வது அதிகாரத்துல சமாரிய பெண்ணு. ஆனா அந்த இடத்துல ஒதுக்கப்பட்ட பெண்ணு, புறக்கணிக்கப்பட்ட பெண்ணு, யாருமே சமுதாயத்துல மதிக்காத பெண்ணு, நீ குற்றவாளி என்று உன்னை குற்றம் சுமத்தி கொண்டே இருந்த பெண் சமாரிய பெண். யாருமே சந்திக்கல அவரை. சாயங்காலத்துல வரா, தெரியாத நேரத்துல வரா. இயேசு சந்திக்கிறாருங்க. இயேசு சந்திக்கிறார். இயேசு யாரு? இயேசு பாரபட்சம் இல்லாதவருங்க. அவரு தகுதியை பார்க்காதவருங்க. அவரு என்னுடைய மகா பிரபு. அவர் அந்த பெண்ணை சந்திக்கிறாரு. சந்திச்சு அவளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு தடவை தான் அவர் சந்திக்கிறாரு. அவகிட்ட பேசுறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. அவ ஒத்துக்கிறான் எல்லாத்தையும். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தன்னுடைய குடத்தை கீழே வச்சுட்டு அவ ஊருக்கு போறான், சுமந்துட்டு போல. பிரியமானவர்களே, இயேசு உங்களை சந்திச்சிருந்தாருனாக்கா உங்களுக்குள்ள இருக்கிற வெக்கம்,
உங்களுக்குள்ள இருக்கிற கூசு சுபாவம், உங்களுக்குள்ள இருக்கிற தகுதியற்ற எண்ணங்கள், நான் ஹோப்லெஸ், என்னை யாரு பேசுவா, என்கிட்ட யாரு வருவா, நான் என்னத்துக்கு பிரயோஜனம், இப்படி எல்லாம் நினைக்கிறீங்கன்னா அந்த குடத்தை கீழே இறக்கி வைங்க. ஃபர்ஸ்ட், ஐ எம் நத்திங், வொர்த்லெஸ், என்னால ஒண்ணும் முடியாது, என்னால பேச தெரியாது. ஒரு 5 வசனம் படிக்க சொல்லுங்க, பயப்படுவாங்க. ஒரு வார்த்தையை வச்சு பேச சொல்லுங்க, பயப்படுவாங்க. பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, பயப்படுவாங்க. இந்த பாட்டுக்கு வந்து நின்று பாடினீங்க பாத்தீங்களா, கம்பீரமா, அட்மையர் பண்ணாங்க உங்களெல்லாம். சூப்பரா இருந்ததுங்க. தைரியமா வந்து அப்படி நின்று அப்படி பாடுறீங்க பாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் அதெல்லாம் சான்ஸே கிடையாது இல்ல. அதெல்லாம் உண்மையாகவே பெண்களை பாராட்டணும். பெண்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுவாங்க, பெண்கள் கூட போக இஷ்டப்படுவாங்க, ஆனா பெண்களை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த இடத்துல தகுதியே பார்க்கல, அவரு பாரபட்சம் பார்க்கல. இது எல்லாம் பார்க்காம என்னுடைய மகா ராஜா பிரபு இயேசு கிறிஸ்து அவரு சந்திக்கிறார் அந்த பெண்ணை. அந்த கனத்தடியில சந்தித்து, என்னமா கொண்டு வர, தண்ணி எடுக்க வந்து, நான் தான்மா ஜீவ தண்ணீர்னு சொல்றாருங்க. ஒரே வார்த்தையில அவ வாழ்க்கையே மாறுதுங்க. ஒரே சந்திப்பு, ஒன் மீட்டிங் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு மீட்டிங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அவளுடைய வாழ்க்கையை தலைக்கீழ மாறி போகுது. ஊருக்குள்ள போறா, எல்லாரும் மதிக்கிறாங்க, ஊரே மதிக்குது, ஊரே அவளை வரவே இருக்குது, ஊரே ஏத்துக்குச்சு ஆண்டவரை. இதுக்கு மேல என்ன தேவை, இதுக்கு மேல என்ன தேவை? அருமையான சகோதரியே, வெக்கமா இருக்குதா முன்னாடி வரத்துக்கு? நீ இயேசுவுக்காக முன்னாடி வந்து பாருங்களேன், இயேசுவுக்காக வந்து நின்னு பாருங்க, இயேசுவுக்காக பேசி பாருங்க, உங்களுக்கு இல்லாத தைரியம் எல்லாம் வந்துடும். வீட்டுல சொல்லுவாங்க, ஏய் ரொம்ப எல்லாம் முன்னாடி போய்க்காத, வேணாம், அங்கேயே 1008 எல்லா இதுல தான் இருக்கும், அரசியல்லாம் இருக்கும், ஆனா நீ போனா பிடிக்காது. உன்னை தடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. கோயர்ல ஏன் இப்படி உட்காந்துக்கிறாங்க, இந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணை தூக்கி இன்னொரு பொண்ணை போடு, இதெல்லாம் நிறைய நடக்கும். ஆனாலும் எனக்கு கர்த்தர் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் இருப்பாங்கதான். அதுதாங்க, இதெல்லாம் யாருமே நிறுத்த முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்க? எனக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் அபிஷேகம் வேற, எனக்குள்ள கொடுத்திருக்கிற வரங்கள் வேற. என்னைக்கு நான் முழிச்சுக்கிட்டனோ, ஏய் திஸ் இஸ் மினி சாரா, தட்ஸ் ஆல். என்னை சந்திச்சவர் இயேசு கிறிஸ்து. அதனால நான் ஆண்டவருக்காக பேசிக்கிட்டே இருப்பேன். ஊருக்குள்ள பேசுவேன், எங்க வேணா பேசுவேன், எப்படி வேணா பேசுவேன், எந்த இடத்துல வேணா பேசுவேன். போன ஈஸ்டருக்கு, அதுக்கு முந்தின ஈஸ்டர், நாங்க ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும், குட் ஃப்ரைடே அன்னைக்கு சென்னையில எங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊர்வலம் போனோம். ஏசாமி மதிய சிலுவெல்லாம் சுமந்துக்கிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சத்தமா நான் தான் பேசிக்கிட்டு போறேன். போலீஸ்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, நேரம் அவங்க பக்கத்திலே தான் பேசிக்கிட்டே போறேன், சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே போறோம். போலீஸ் பிடிச்சிடுவாங்க, ஆனா பேசாதீங்க, அங்க போவாதீங்க. இல்ல, அந்த ஊரையே, அந்த கெல்லிஸ் பகுதியிலேயே நாங்க சுத்தி ஆண்டவரை பத்தி சொல்லி பேசிக்கிட்டே போனோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை உயர்த்தணுமா, உன்னை வாழ வைக்கணுமா, உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணுமா, இயேசுக்காக ஒரு லைஃப், ஒரு மீட்டிங் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு இடம் ஆண்டவருக்காக. ஆண்டவரே என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. நான் எவ்ரிடே நான் ப்ரொனவுன்ஸ் பண்ற ஒரு வார்த்தை, என்னை உபயோகப்படுத்திக்கங்க ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. அவன்கிட்ட அப்படி ஜோம் பண்ணதுனால சின்ன வயசுல எல்லாம் எனக்கு பேர் என்ன தெரியுமா? நீ மக்கு, நீ தேர மாட்ட, நீ புருஷன் கூட 3 நாள் கூட வாழ மாட்ட. 34 வருஷம் வாழ்ந்துருக்கிற, எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ வாழ மாட்ட, நீ வந்து இப்படி பண்ற, அப்படி பண்ற, நீ இதை செய்யற. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் அத்லெட், சென்ட் மேரி ஸ்கூல்ல தான் படிச்சேன், செங்கல்பட்டுல அத்லெட். அதனால டெரர், கிரவுண்ட்ல போனா கலக்குறது. இந்த படிப்புல வந்து ஏதோ ஆவரேஜ் தான், அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் இன்னைக்கு நான் பெரிய ஆளுதான், எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு என்ன, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா டெரர் மாதிரி ஓடுறது, எல்லாத்தையும் செய்யறது, எல்லாத்தையும் பண்றது. ஆனா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஓடுறவங்கள, அந்த மாதிரி முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரு வருவா? பொறாமப்படுறவங்க தான் வருவாங்க. நீ பாடிட்டியா, நான் பாரு உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ பேசிட்டியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ வந்து முன்னாடி வரியா, நான் உன்னை என்ன பண்றேன். யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் ஒதுங்கி இருக்கணும். அப்போ எத்தனை நாளைக்கு நான் சமாரிய பெண்ணாவே நான் இருந்துட்டு இருப்பேன்? எத்தனை நாளைக்கு நான் ஒளிஞ்சே வாழ்ந்துகிட்டு இருப்பேன்? எத்தனை நாளைக்கு நான் மறைஞ்சே வாழ்ந்துகிட்டு இருப்பேன்? இல்ல, எனக்குள்ள இருக்கிற வரங்கள் வேற. என்னை சந்தித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை சந்தித்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் வித்தியாசமா தான் வாழ்ந்து காட்டுவேன் இந்த உலகத்துல. பெண்களே, பாடல் மட்டும் பத்தாது, கவிதைகள் மட்டும் பத்தாது, எழும்பி பிரகாசி ஆண்டவருக்காக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உபயோகப்படுத்திக்கிறேன் ஏசப்பா, நான் உண்மைக்காக உபயோகப்படுத்திக்கிறேன் இயேசுவாமி. நீங்க கேட்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அதை மாத்தி கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார்.
ஆண்டவர் சந்தித்தாலே எல்லா தலையெழுத்துமே மாறிவிடுங்க. அதற்கு முன்னாடி சமுதாயத்துல அவ பேசவே மாட்டா, போய் பேசவே மாட்டா, வெட்கம் அவளுக்கு. சமுதாயத்துல அவளை யாருமே மதிக்கல, அவ பேச்சை யாருமே கேட்கல. எல்லாரும் ஆனா அவ எல்லாருக்கும் சமாரியா நாட்டிலே சுவிசேஷத்தை அறிவித்தாளாம். வேதம் சொல்லுது, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க தெரியும். சுவிசேஷத்தை அறிவித்த வேற சமாரியா நாட்டுல இருக்கிற விசுவாசிங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். இன்னும் 2 நாள் தங்கிருங்க ஆண்டவரு அப்படின்னு கேட்டாங்களாம். யாரால? பேசப்படாத ஒரு சமாரியா ஸ்திரீனால. ஒருவேளை நீங்க ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பெண்கள் நினைக்கிற காரியங்கள் என்னதான், என் பிரச்சனை ரொம்ப பெருசு, ஐயோ என் வீட்டுக்காரர் திட்டுவாரு, ஐயோ என் பிள்ளைங்க திட்டுங்க, ஐயோ எங்க அம்மா அப்பா திட்டுங்க, எங்க வீட்டுல அவ்வளவுதான். நான் 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். எங்க அப்பா வல்லமையான ஊழியக்காரர். ஒரு சாட்சி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன சாட்சினாக்கா, வருஷம் எங்க அம்மா அப்பா ஒரு 30 பேரை கூட்டிக்கிட்டு கல்பாக்கத்துல சர்ச்சில் அங்கதான் ரிட்ரீட் நடத்துவாங்க. 1ஆம் தேதி ஆனா, ஜனவரி 1ஆம் தேதி ஆனா. சோ ஒரு நாள் நாங்க செங்கல்பட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டே இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரு பெரிய பெரிய கேரியர்ல சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அப்போ நான் ஒரு 8th or 9th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். செங்கல்பட்டுல கல்பாக்கம் ட்ரெயின் பஸ் ஏறணும். இங்க இறங்குறோம். என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க. என் கையில தூக்க கொடுத்தாங்க, சாப்பாடு தூக்க கொடுத்துட்டாங்க. பெரிய தூக்க அது. ஒரு 5 கிலோ சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 கிலோ ஒருவேளை இருக்கும், 3-4 கிலோ இருக்கும். அதை கொடுத்தாங்க. அது கடைசியில ரஷ்ல ஏறும் போது அது யாரோ எங்க கூட இருந்தவங்களே அதை வாங்கிட்டாங்க. எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சது, நான் உட்காந்துட்டேன். இறங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு தூக்கு இருந்தது. அது நம்ம கூட வந்தவங்களுடைய தூக்கு தான் போலன்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் இறங்கி வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா, இங்க கேக்குறேன், யாருதுன்னு கேக்குறேன். யாருமே இல்லைன்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. என்ன கேக்குறாங்க எல்லாரும், நீ யாரத தூக்கி? என் பக்கத்துல இருந்துச்சு அந்த தூக்கு, நான் எடுத்துட்டு வந்தேன், நம்பல் தான் சொல்லி. அதே மாதிரி நான் என்ன வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா அதே மாதிரி தூக்கு. அன்னைக்கு பார்த்து புதுசா 10 பேர் வந்துக்கிறாங்க. சாப்பாடு வேணுமா இல்லையா? ஆண்டவர் என் பக்கத்துல தூக்க வச்சாரா இல்லையா? யாரோ கொண்டு வந்து வச்சாங்களா இல்லையா? அந்த தூக்குல இருந்த சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா, அங்க யாருமே கொண்டு வராத ஒரு சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ முந்திரி பருப்பு, அவ்வளோ அழகா வேர்க்கடலை, எலுமிச்சை சாதம் சூப்பரா போட்டு எல்லாரும் எங்க ரொம்ப ருசியா இருந்த. இது என்னால கல்பாக்குனால இது என்னால மறக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு ருசியா உங்களுக்கு வார்த்தையை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அன்னைக்கு தூக்கு கொண்டு போன சோறு தூக்க, இன்னைக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்க கவலைங்க, உங்க கஷ்டங்க நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அம்மாமார்களே, பெரியவர்களே, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க கணவனை குறித்து, உங்களுடைய வருங்காலத்தை குறித்து, எதை குறித்து என்ன கவலை இருந்தாலும் அவருடைய சமூகம் தான் என்னுடைய பிரசன்னம் சொல்லிட்டு உட்கார்ந்தீங்கன்னாக்கா, பிரியமானவர்களே, எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். நீங்க ஜெபிக்கலனாதான் உங்களுக்கு பிரச்சனையே. நீங்க ஜெபிக்கிறீங்கனாக்கா உங்க பிரச்சனை உங்களை பார்த்துட்டு ஓடிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே ஒரு வசனத்தை தெரிஞ்சுக்கங்க, ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. ஜெபிக்கிறவங்களை சாத்தான் தொடவே முடியாது. முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஆனா அந்த ஜெபிக்கிறவங்களை சாத்தான் தொடவே முடியாது. இந்த மறைந்து கிடந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாருங்க. பெண்ணுடைய குணமே என்ன தெரியுமா? ஒரு புதுசா புடவை கட்டிட்டு வந்துட்டா போதும், ஒரு புது கம்மல், உன் புடவை ரொம்ப அழகா இருக்குது, உன் கம்மல் பாரு, உன் செயின் சூப்பரா இருக்குது, எங்க? அவ்வளவுதான் கேட்பாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்ல, போக மாட்டான். அங்க இருக்குத சரவணா, அங்க இருக்குத போத்தீஸ், அங்கதான் வாங்கினேன், அது சும்மா 150 ரூபாய் தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ கீழ்ச்சி தருவாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீ என்ன சொல்லணும்? எத்தனை பேர் இதை நினைக்கிறீங்க? கெட்ட குணமா நல்ல குணமா? இது நல்ல குணங்க. ஏன்னாக்கா நம்ம சொல்லித்தரோம் மற்றவங்களுக்கு, அந்த கடை அங்க இருக்கு. அதே மாதிரிதான் சுவிசேஷத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தோன்னு சொன்னாரு. போயிட்டு பெண்களுக்கு தான் சொன்னார், போ, எல்லாரும் பெண்கள் தான் அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. பெண்ணே, அமைதியா இருக்காத. உன் பிரச்சனை பெருசா இருக்கலாம், உன் பிரச்சனை பயங்கரமா இருக்கலாம், உன் பிரச்சனை எவ்வளவு வீட்டுக்குள்ள நீ உட்கார்ந்து அழுகிற பிரச்சனையா இருக்கலாம், கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறனா முழங்கால் தான் உனக்கு பதில். வேற ஒண்ணுமே கிடையாது. நீ ஜெயிக்கவே முடியாது, வேற எதாலும் ஜெயிக்க முடியாது. 10 பேர்ட்ட போய் நீ சொன்னா கூட நீ ஜெயிக்க முடியாது. நீ போயிட்டு என்ன பேசினாலும் நீ போய் ஜெயிக்க முடியாது. முழங்கால 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பாருங்க, ஆண்டவர் ஜெயிக்க வைப்பாருங்க. 16 வயசுல ஆண்டவர் ஏத்துக்கொண்டேன். 17 வயசுல வட இந்தியாவுக்கு மிஷனரியா போனேன். ஹிந்தி தெரியாது, வெறும் தமிழ் மட்டும் தான் தெரியும். அவள செங்கல்பட்டுல படிச்சேன். எல்லாம் கேட்டுக்கங்க. நானும் ஒரு பெண்ணா நிக்கிறேன். ஹவ் ஆர் யூன்னு கேட்டா கூட மினி சாரா ஓடிடுவேன்.
அதுக்கு மேல எல்லாம் தெரியாது என்ன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் என்ன கோரப்பூர்ல போய் விட்டுட்டாரு. அங்க ஒரு பொண்ணு என் கூட படாத பாடுபட்டுச்சு. அது நேபாளி பொண்ணு, அது இங்கிலீஷ்ல பேசுது. அது எஸ் கம்னா நான் கோன் பண்ணியிருப்பேன், அது வான் கூப்பிட என்ன நான் கோன் போயிருப்பேன். ஒன்னும் புரியாது, அது கூட மாற அது பேசுற இங்கிலீஷும் புரியாது எனக்கு. என்ன செய்ய சொல்றீங்க பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட இந்த சாரா ஏப்ரஹாம கர்த்தர் எப்படி மாத்தினாரு தெரியுமா? அவர் என்ன சந்திச்சாரு, நான் அவரை சந்திச்சேன். ஒரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவேன். எங்க அப்பா ஊழியக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அம்மா அப்பா 2 பேருமே. ஆனா எங்களுக்கு கத்து கொடுத்ததெல்லாம் வேதத்தை தூக்கின்னு போயிட்டு போ ஊழியம் செய், போ ஊழியம் செய். 4 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அக்காவும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. என்னுடைய அண்ணன் பிஷப் ரெவரண்ட் பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ், அவரும் நல்லா படிச்சவரு. இன்னொரு அண்ணன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க. எல்லாரையும் என்ன 4 பேரையும் சேர்த்து பைபிளை கொடுத்து ஊழியத்துக்கு கெட்டா போனோம். ஒண்ணும் இல்லைல்ல, போய் அப்படிதான் முடிஞ்சிச்சு. சரி, வட இந்தியா ஃபுல்லா ஹிந்தியை கத்துக்கிட்டு ஹிந்தியில பேசி எப்படியும் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு ஒரு வழியா பைபிள் காலேஜ படிச்சு முடிச்சு எங்கெங்கயோ போய் எந்தையா ஊழியங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி. ஏன்னாக்கா வாலிப பிள்ளைங்க கத்துக்கங்க, இந்தியா மேப்பை போட்டு 16 வயசுல ஜோம் பண்ணுவேன். அதுல முட்டி போட்டு ஜோம் பண்ணுவேன். இந்தியா மேப்ல கைய வச்சு ஜோம் பண்ண. இந்தியா ஃபுல்லா சுத்த வச்சாரு கர்த்தரு. இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா 18 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு சொன்னல, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னல. ஒபாமா பிரசிடென்ட், ஒபாமா எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் இருந்த பீரியட்ல 2008ல யூஎஸ்க்கு போறேன் நானு. 3 லட்சம் ஜனங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல யூஎஸ்ல ஒபாமா பேசிட்டு இருக்கிறாரு. இங்க இருந்து இங்க 2 மணி எங்க ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு காட்டி இருக்கிறேன். ஒபாமாவை பார்த்துட்டு இருக்கிறேன் நானு. ஒபாமா பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் கூப்பிடுறாங்க, ரெவரண்ட் மினி சாரா ஃப்ரம் ஏசியா ப்ளீஸ் கம் ஆன் தி டயஸ். 3 லட்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. போய் நிக்கிறேன் ஒபாமா பக்கத்துல நின்னுகிட்டு. அடுத்தது நான் தான் கிரீட்டிங் சொன்னேன். கர்த்தர் நினைச்சா அவரை சந்திச்சு பாருங்க, சந்திச்சு பாருங்க. Try to meet him every day, every minute, every hour. Any problem, எந்த ப்ராப்ளம் வரட்டும், I'll go and kneel down before the Lord. நான் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஜெயித்து காட்டுறேங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு தைரியமே அதுதான். எந்த பிரச்சனையா வரட்டும், உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைனா எங்களுக்கு ஊர்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனைக்கா எங்களுக்கு இன்டர்நேஷனல் பிரச்சனை. என்ன போதகர்களுக்கு நிறைய பிரச்சனை, எங்க பின்னாடி நிறைய குத்து கத்தி நிறைய இருக்கும், கத்தி குத்து நிறைய இருக்கும். சும்மாவே குறை சொன்னா கூட நாங்க அப்படியே அமைதியா போயிடணும். அமைதியெல்லாம் போக மாட்டோம், சிரிச்சுக்கிட்டு தான் போவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் என்ன படிக்க வச்சார், குருக்கள் காலேஜ்ல போயிட்டு படிக்க வச்சாரு. என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் என்னுடைய டாக்டர் ஸ்டடீஸ்க்கு நான் போக ஆரம்பிச்சேன். அதெல்லாம் முடிக்க வச்சு கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி பயந்து கிடந்தேன். உருப்படாத கேஸ், நீ ஜெயிக்க மாட்ட, நீ என்ன பண்ண மாட்ட. ஒன்னே ஒண்ணு முடிவு பண்ணங்க, முழங்கால் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் முழங்கால் போட்டுக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 45 வருஷமா நான் ஊழியத்துல இருக்கிறேன், முழங்கால் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். பெரிய பதவியில போனேன். யுனைடெட் இவாஞ்சலிக்கல் லூதரன் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியால விமன் செக்ரட்டரியா இருந்தேன். பெரிய பதவி. வந்து சூட்கேஸ வைப்பேன், இன்னொரு கண்ட்ரிக்கு போவேன், இன்னொரு சூட்கேஸ வைப்பேன், இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டே இருப்பேன், வேற வேற கண்ட்ரிஸ்க்கு போயிட்டே இருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உழைக்கணும், ஆண்டவருக்கு சேவை செய்யணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், யாருக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லணும். இந்த வாஞ்ச என்னை விட்டு போகவே இல்லை, என்னை விட்டு போகவே இல்லை, இன்னைக்கும் போகவே இல்லை. வரும்போதெல்லாம் ஒரு அபிஷேகத்திலே வந்த, சென்னையில இருந்து வரும்போது பாட்டை கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே இந்த அபிஷேகம் என்னை விட்டு போகவே கூடாது, எனக்குள்ள இருந்துகிட்டே இருங்க, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எஸ் சுவாமி. கர்த்தர் நினைச்சாருனாக்கா உங்க தலையெழுத்த மாத்தி போடுவாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காருக்கு வேலை இல்ல, எனக்கு ஒண்ணும் காசு கிடையாது, எனக்கு பணம் கிடையாது, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. டோன்ட் வரி, kneel down before the Lord. என் பையன் 10th முடிச்ச உடனே +2 சேர்க்கிறதுக்காக மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் ஸ்கூல், அதுல போயிட்டு நாங்க, அவன் அங்கதான் படிச்சிட்டு இருக்கிறான். +2க்கு போயிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறதுக்காக நாங்க கேட்கிறோம். போறோம், அந்த பிரின்சிபால் சொல்றாங்க, நோ நோ நோ, நீங்க பாஸ்டர்ஸ், உங்க பையனை நீங்க டாக்டராலாம் படிக்க வைக்க முடியாது, எதுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க வைக்கிறீங்க? அவனை தூக்கி 3வது குரூப்ல போட்டாங்க, 3rd குரூப்ல போட்டாங்க. ஒரு பிரின்சிபல், கிறிஸ்டியன் பிரின்சிபல் சொல்றாங்க, யூ ஆர் பாஸ்டர்ஸ், நீங்க பாஸ்டர்ஸ், உங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 1 வாரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். அந்த அம்மாவை போய் கெஞ்சல, கேட்கல. நான் சொன்னேன், ஐசக் நீ போ,
அந்த குரூப்புக்கு அனுப்பிக்கிறாங்களா, நீ போ. அவனுக்கு இஷ்டம் இல்லை ஆனா அந்த குரூப், நீ போ அந்த குரூப்ல போய் உட்காரு, பரவாயில்ல. 4 நாள் பார்த்தாங்க, ஆளே வரலையா அந்த குரூப்புக்கு, ஆளே வரலையா. 4 பேர் தானா. அந்த 4 பேரை பிரின்சிபால் வருது அந்த 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 கிளாஸ் ரூமுக்கு வந்து, ஐ செட் யூ கோ டு தி ஃபர்ஸ்ட் குரூப், நீ ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு போயிடு, நீ மற்றவங்க எல்லாம் இந்த குரூப்புக்கு போ. இன்னைக்கு அவர் டாக்டருங்க என் பையன், அந்த எந்த அம்மா சொல்லிச்ச முடியாதுன்னு முடிக்கவே பாருங்க, எந்த ஊழியக்காரு போகிறதால பே பண்ண முடியாதுன்னு சொல்லிச்ச பே பண்ண வச்சாருங்க. ஒன்னே ஒண்ணு நான் செஞ்சேன், முழங்கால் போட்டேன். பெண்ணே பயப்படாத, உனக்கு இருக்கிற கவலையை குறித்து பயப்படாத. சமாரியா ஸ்திரீ போயிட்டு பதுங்கி பதுங்கி வாழாத, உன் கவலையை நினைச்சு கவலைப்படாத, கஷ்டப்படாத, கண்ணீர் விடாத. bold, be bold enough to face the world. உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்க, ஞானத்தோட ஃபேஸ் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க பேசுறதோ உங்க வீட்டுல சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் நீ பேசாத, நீ சின்ன பொண்ணு, நீ பேசாத, நீ பேசாத, நீ சின்ன பொண்ணு. ஐயோ அதை கேட்டு கேட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, நீ சொல்ல, நீ சொல்லு. வீட்டுக்கு ஒரு சொல்லுவோம், நீ சொல்லு. என்ன அம்மா மம்மிட்ட கேட்டாதான், மம்மிட்ட சொல்லிட்டோம், மம்மி சொல்லிட்டோம். எஸ், முழங்கால் போடுறவங்களுக்கு தனி மதிப்பு. நீ என்ன பண்ற, சீரியலை பாத்துக்கின்னு, சினிமாவை பாத்துக்கின்னு, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கின்னு போட்டு ஓட்ட வேண்டியது, டக்கு 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 டக்குன்னு ஓட்டிக்கினே இருந்தா உன் வாழ்க்கை எப்படி ஐயா ஓடும்? எப்படி ஓடும் வாழ்க்கை? ஓட்டிக்கிட்டே இருந்தா ஒரு அளவுக்கு ஓட்டலாம். சும்மாவே இதை பாரு, இவனை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, அவளை பாத்தியா, இவளை பாத்தியா. யூடியூப்ல உன்னை பார்த்தேன், நான் அதான் பார்த்தேன். யூடியூப்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை. ஜெபிக்கலாம் வாங்க தினமும் போட்டீங்கன்னாக்கா மோகன் சி லாசரஸ் தான் காட்டும், அடுத்தது என்னதான் காட்டும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, டெய்லி போட்டுட்டே இருக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, அதுல டெய்லி போல்டா பேசி போட்டுக்கிட்டே இருப்பேன். அங்க வந்துருவானுங்க சிலவங்கெல்லாம், முக்காடு போடு, ஏன் இத கம்மல போட்டுங்கிற, ஏன் ஜுவல்ஸ போட்டுங்கிற. நீ கேட்டியா, நீ என் புருஷனா இல்ல நீ யாரு நீ எனக்கு சொல்றதுக்கு? என்ன உனக்கெல்லாம் லாக்கியே கிடையாது, போயிட்டு வா. உன்னால மதிக்கவே மாட்டேன், மதிக்கவே மாட்டேன். எதுக்கு மதிக்கணும்? நீ என்ன மரியாதை கூட, நான் உன்னை மதிக்கிறேன். நீ எல்லாத்தையும் போட்டுப்ப, டிஷர்ட் போட்டுப்ப, காதுல கம்மல் போட்டுப்ப, நீ வந்து செயின் போட்டுப்ப, நான் உன்னை கேக்குறேனா? நான் கேட்கல. நீ என்ன கேட்கறதுக்கு யாரியா? நோ. பெண்களே போதும் உங்க பயம் எல்லாம். சில ஆண்கள் நினைப்பாங்க, அடப்பாவி இந்த அம்மாவை கூப்பிட்டுதே தப்பா போச்சு, எல்லாரும் தைரியப்பட்டுட்டு விட்டு போறாங்க. அப்படி சில பெண் ஆண்கள்லாம் உட்காந்து, ஐயோ நீங்க என் பொண்டாட்டியை பிடிக்கவே முடியாது கையில, ஐயோ தைரியப்படுத்தி விட்டாங்க, அவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், நீ ஆண்டவருக்காக எழும்பி நில்லு, யாருக்காக வேணாம். முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டியா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. முழங்கால் போடுவாங்க. இன்னைக்கும் நான் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் முழங்கால்ல இருப்பேன். Definitely more than 1 hour 2 hours ஆண்டவரை கூட நினைச்ச நேரம் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன பார்த்தா யாரெல்லாம் சொல்லுவாங்க, யாரா சொல்லுவாங்களா, ரொம்ப ஸ்டைல் மிஸ்ஸியா இருக்குது பாரு, எப்படி இருக்குது பாரு, எப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல போடுறேன், 18 கண்ட்ரிக்கு போறேன், பிச்சைக்காரியாவை போனோம் நானு. நோ, நல்லா நல்லா யோசிங்க, உங்களுக்குள்ள யோசிங்க. சர்ச்சுக்கு போனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அந்த பெண்டிகாஸ்ட் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கம்மலை அவுட்டு பேக்ல வச்சு சர்ச்சு உள்ள போவாங்க. சர்ச்சை விட்டு வெளில வந்தா கம்மலை போட்டுப்பாங்க. என்ன அந்த பாஸ்டர் திட்டுவாராம். அதுக்கெல்லாம் நம்ம பாஸ்டர் யாரா கேட்கறாங்களா, எதனா கேட்கறாங்க? நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம், ஆண்டவர் அதை தான் கேட்கிறாரு. இதெல்லாம் இந்த திருட்டு வேலை எல்லாம் கர்த்தர் கேட்கவே இல்லை. கம்மலை அவுத்து போட்டுக்குது. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் இருக்குது. ஐயோ எப்பா வெளியில இருந்து வருவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையா பேச, உள்ள பார்த்தா அந்நிய பாஷை, வெளியில கெட்ட கெட்ட வார்த்தை வந்து பேசிட்டு கார் உள்ள உட்காந்துக்கின்னு ஃபுல்லா சீரியல், இந்த சினிமாக்கு போலாமா, அந்த டிக்கெட்டை புக் பண்ணலாமா, இந்த டிக்கெட்டை புக் பண்ண. நோ. நான் சொல்லிட்டேன், சினிமா என் வாழ்க்கையில் நாட் அலவுட், சீரியல் என்னுடைய வாழ்க்கையில் நாட் அலவுட். நான் யாரையும் ஃபாலோ பண்ணவே மாட்டேன், எந்த ஆக்ட்ரஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், எந்த ஆக்டரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். மை ஓன் ஸ்டைல். ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அந்த மகா பிரபு என் கூட இருக்கிறாரு. ஒதுக்கி வச்சவள கர்த்தர் சேர்த்து வச்சார்ல, ஆண்டவர் உலகத்துக்கே காட்டினார்ல, ஏய் உன்னாலதான் முடியும். நீ ஒதுக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கனாக்கா உன்னாலதான் முடியும். அடுத்தது பாத்துங்க. அடுத்தது நான் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய வார்த்தை என்னன்னாக்கா, 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம், 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், எந்த வசனத்தையும் வாசிக்காம. 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்றா, தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒரு நாளும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. ஆஸ்தி எல்லாம் வித்துட்டா,
அவளுக்கு இருந்த வியாதியை கூட அவ யாருக்கும் சொல்லல. இந்த காலத்துல அப்படிதான் இருக்கிறாங்கல்ல, வியாதியை சொல்லிட்டோம், ஒல்லி ஆயிட்டா போதும், கேன்சரா சுகரா, நீ ஒல்லி ஆயிட்டா போதும். அடப்பாவி, நான் எக்ஸசைஸ் பண்ணி குதிச்சு குதிச்சு ஒல்லி ஆகுற, நீ என்னடானாக்கா என்ன வந்து சுகரா கேன்சரான்னு கேட்டுங்கிற. அப்படி சொன்னாலே அதை பார்த்து ரசிக்கிறதுக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கும், அதை பார்த்து வர வைக்கிறதுக்கும், வாழ்த்துறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கெட்டது நடக்குமான்னு பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களே எச்சரிக்கை. அந்த பெண்ணு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க, வைத்தியரை ட்ரை பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸை ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லா சொத்தையும் அழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, போய் வித்து எல்லாத்தையும் வித்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. கடைசியா யாருக்கும் தெரியாம பெண்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, யாருக்கும் தெரியாம மெதுவா ஏழுச்சு அப்படியே கூட்டத்துக்குள்ள போயிட்டு அவருடைய அங்கிய மெதுவா தொட்டாங்களாம். அவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா? அவர்கிட்ட போய் உன் கண்ணீரை மறைக்க முடியுமா? அவர்கிட்ட போய் உன் கவலையை மறைக்க முடியுமா? அவர்கிட்ட போனா அவர் சும்மா இருப்பாரா? அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. நீ எதுக்காக வந்துக்கிறது எனக்கு தெரியும் சொல்லி அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்கு ஒதுங்கி வாழணும்? நான் எதுக்கு? அவர் இருக்கும் போது அவரை போய் நான் தொட்டுக்கிறேன். அவர்கிட்ட இருந்த எனக்கு வல்லமை வரட்டும். எத்தனை பெண்களுக்கு எத்தனை வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க இன்னும் அந்த சைடு உங்களை பார்க்கல, இன்னும் நீங்க அந்த சைடு பார்க்கல. நான் பார்த்ததெல்லாம் பயம், நான் பார்த்ததெல்லாம் ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் பார்த்ததெல்லாம் ஐயோ என்னை முன்னாடி வர வைக்க மாட்டாங்களே, நான் பார்த்ததெல்லாம் ஐயோ என்னை அமுக்கி விட்டுருவாங்களே, என்னை எழும்ப விட மாட்டாங்களே, நான் பார்த்ததெல்லாம் அரசியல். பிரியமானவர்களே, நான் பார்த்த கர்த்தர் வேற, என்னை உபயோகப்படுத்தின கர்த்தர் வேற. அப்படியே வருவாங்க வாழ்க்கையில. சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா மயங்கிடுவாங்க. மாப்பிள்ளை என்ன கேட்கறோன்னா உனக்கு கொடுத்துருமா, சொல்லவா வேணும், எல்லாம் பொண்ணு குத்த போனுங்கண்டுவாங்க. பொண்ணு குத்தா போதும், என்ன பொண்ணு குத்தா போதுங்க. கடைசியில நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு மெசேஜ் வரும், பையனுக்கு பைக் ரொம்ப இஷ்டமா, அதனால பைக் மட்டும் வாங்கி கொடுத்துறீங்களா அப்படின்வாங்க. பைக் மட்டும் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வீட்டுல பிச்சைக்காரங்க அவங்க வாங்க முடியாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க இந்த லாங்குவேஜ் எல்லாம், வேற வழியில நம்ம இப்படிதான் சொல்லணும். பைக் வாங்கி கொடுத்துருங்க, 10 சவரன் போட்டுருங்க, 20 சவரன் போட்டுருங்க, நான் தங்க விற்கிற விலைக்கு 50 சவரன் போட்டுருங்க. இந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு எல்லாம் அம்மாமார்களே உங்க பெண்ணை தராதீங்க. பொண்ணுங்க தயவு செய்து, வாலிப பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்றீங்கன்னா தயவு செய்து சொல்ற, ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையா கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணா கேளுங்க. இந்த மாதிரி பிச்சை கேட்டுட்டு வரவங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு மாமியாரை எழும்புங்க, இந்த மாதிரி ஒரு அம்மாவை எழும்புங்க, குடும்பக்காரிகளா எழும்பவே எழும்பாது. நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட போனாலே உடனே கேட்பாரு. பெண்கள் ஜெபம் பண்ணி அழுது கேட்டாலே உடனே பதில். வீட்டுல நிறைய அம்மாமார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, வாங்க 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 குடும்ப ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேர் கூப்பிடுவீங்க? அந்த மாதிரி ஒருத்தர் கூட குடும்ப ஜெபமே நடக்கலன்னு அர்த்தம் இல்ல. வாங்க வாங்க குடும்ப ஜெபம் பண்ணல, வாங்க வாங்க சர்ச்சைக்கு போயிடலாம். அம்மா மாதிரி தான் கூப்பிடுவாங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. அப்ப நீங்களாம் யாரு? குட்டி பாஸ்டருங்க உங்க வீட்டுல. நீங்க தான் குட்டி பாஸ்டருங்க உங்க வீட்டுல. அங்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது, படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கூப்பிடுறீங்க பாத்தீங்களா அவங்கள, ஜெபத்துக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, இதை செய்யுங்க, இது ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. யார் சொல்லி கொடுக்குறா? அந்த 31வது நீதிமொழிகள் இருக்குதுல்ல, அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெண்களை பத்தி தான் போட்டுக்குது. அவள் புருஷன் 30 மூப்பர்களோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, பேர் பெற்றவனா இருப்பான், நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை போகிறாள், அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார். இந்த வசனத்தை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதுல முதல் வசனத்துல ராஜாவாகிய லெமுவேல் கடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்து உபதேசமாவது, அவள் தாய் போதித்து உபதேசமாவது, என் மகனே, உன் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே சொல்லிட்டு அப்படியே அட்வைஸ் பண்றாங்க. யார் அட்வைஸ் பண்றா? ஒரு அம்மா தான். அம்மா ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல், பெண் ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல். அம்மாவை யாருக்கு பிடிக்காது? என்ன திட்டினாலும் பிடிக்கும், எப்படி பேசினாலும் பிடிக்கும், என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஏன்னா அம்மா தான் எல்லாமே ருசியா செஞ்சு பொறுத்து அம்மா தான். அப்பா ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய ஸ்டைல் ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பெண்ணுடைய சில காரியங்கள் நம்ம முன்னாடியே நினைப்போங்க. என்ன ட்ரெஸ் போடணும், நாளைக்கு என்ன போடணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், எல்லாமே பெண்ணு தான் நினைக்கிறது. பிரியமானவர்களே, இவளுக்கு இருந்த வியாதியை யார்கிட்டயும் சொல்ல, அவளுக்கு இருந்த கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்ல, எல்லாத்தையும் செலவழித்து டாக்டருக்கெல்லாம் கொடுத்து அவளுடைய சொத்தெல்லாம் வித்து கடைசியில கொண்டு போயிட்டு
யாருக்கும் தெரியாம அவருடைய ஓரத்துல மட்டும் நான் தொட்டுட்டு வந்துடுறேன். ஓடி போய் அவருடைய ஓரத்துல தொட்டுட்டு வரா. பிரியமானவர்களே, அந்த நற்செய்தி இன்னைக்கு இந்த நம்மளுடைய லூக்கா சுவிசேஷத்துல மற்ற சுவிசேஷத்துல எழுதப்பட்டு புகழப்பட்டு வருகிறார். 12 வருஷம். நீ எத்தனை வருஷ காலமா பாடுகள்ல இருக்கிறியோ தெரியாது. சில மாற்றங்கள் நமக்குள்ள வந்தாலே, இயேசு வந்தாலே சில மாற்றங்கள் நமக்குள்ள வரும். ஆமென். முதலாவது நான் லுதரன் சர்ச்சில் சொல்ற ஒரு காரியம், நல்ல டிஎல்சில பிறந்து வளர்ந்ததுதான் என்ன, அதனால தைரியமாவே நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னாக்கா, முதலாவது சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க. முதல் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்துகிறாருனாக்கா முதல் மாற்றமே சர்ச்சுக்கு சீக்கிரம் வரணும். இங்க இருந்து உட்காந்து பார்த்தா ஒரு சர்ச்சிலும் நான் பார்ப்பேன், போற இடத்துல எல்லாம் உட்காந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே லேட்டா சிரிச்சுக்கின்னு வாங்க, சும்மா போய் வெளியில உட்காந்துக்கின்னு அட்டாச்சிக்கின்னு நல்ல இந்த சர்ச்சில எல்லாம் காணும் வெளியில எல்லாரையும் யாரையும். மற்ற சர்ச்சில பாத்தீங்கன்னா வெளியிலேயே தான் இருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம், அவுட்ஸ்டாண்டிங் அவங்களாம் வெளியிலே தான் வேலை அவங்களுக்கு. பிரியமானவர்களை, தயவு செய்து சொல்றேன், சர்ச்சுக்குள்ள நம்ம வரோமா, ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்க வரோம். லேட்டா வருவாங்க. பிரசங்கத்துக்கு கூட பாருங்க, இப்ப கூட வந்துங்கிறாங்க. யாரு பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்காதீங்க. பிரசங்கத்துக்கு கூட மதிக்க மாட்டாங்க அவங்க. என்ன, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. நான் வந்துட்டு பாரு காட்டுறதுக்கு, ஹாய் பாய் சொல்லிட்டு போறதுக்கு. ஆனா வந்துட்டு நானும் சர்ச்சுக்கு வந்தேன், என்ன பிரசங்கம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. பைபிள் வாசியா தெரியாது, என்ன நற்செய்தி பாகம் தெரியாது, என்ன பாட்டு பண்ணாங்க தெரியாது. அம்மாமார்கள் என்ன பண்றீங்க, பெண்கள் என்ன பண்றீங்க? நம்மளால தான் மாற்ற முடியுங்க. அதனால்தான் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீ கிட்ட போனாரு. அதனால்தான் ஆண்டவர் கானானிய ஸ்திரீக்கு சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னாரு. மறக்காதீங்க, முழங்கால செய்யுங்க. உங்களால முடியும்னாக்கா முழங்கால செய்யுங்க. எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது, என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. இந்த உலகத்துல பயங்கரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம, பயங்கரமான உலகம். இன்னைக்கு ஏஐ சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. என் வேலை போயிடுமோ, ChatGPT கிட்ட கேக்குறாங்க, எப்படி இருக்கும் என் ஃபியூச்சரு. இந்த வேதத்தை புடிச்சு கேளு, என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஆண்டவரே. ChatGPT கிட்ட உட்காந்து கேட்டீங்கன்னா தப்பா சொல்லும். நீ போயிடுவ, நீ புண்டுப்ப, நீ அருந்துப்ப, உன் கல்யாணம் அவுட்டு, எல்லாம் தப்பா சொல்லி கொடுக்கும் உனக்கு. ஆனா இந்த வேதத்தை கேட்டீங்கன்னா உனக்கு சமாதானம் சொல்லும். ஆமென். உனக்கு சமாதானம் என்று சொல்லும். பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் தான் இந்த சர்ச்சில் லீடரு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் காட்டணும், தேவையே கிடையாதுப்பா. ஏப்பா, நான் பெரிய பெரிய பதவியில இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்கு ஊழியம் செஞ்சா போதும். அந்த ஊழியம் செய்யறதுனால அது என் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை நான் பாக்குறேன், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் பாக்குறேன். சில ஆலயங்களுக்கு நான் போவேன், நிறைய டிஎல்சி ஆலயங்களில போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி போவேன்ல, கொயர் லாஸ்டா முடிச்சுட்டு போகும்போது ஒரு குரூப் வந்து சொல்லும், மா அந்த குரூப்புக்கு சூப்பரா பேசுறீங்கம்மா, அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரியே பேசுறீங்கம்மா. இங்க இருந்து அவ்வளவு தூரம் தான் போயிருப்பேன், அங்க இருந்து அவ்வளவு தூரம் போவேன், இந்த ஒரு குரூப் வரும், அம்மா அந்த குரூப்புக்கு நல்லா பேசுறீங்கம்மா, அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி. இதை நான் எல்லா சர்ச்சிலும் சொல்லுவேன். ஏன்னாக்கா எல்லா சர்ச்சிலும் இதுதான், இந்த குரூப் அந்த குரூப். பரலோகத்துக்கு எந்த குரூப்பும் கிடையாது. நீ எத்தனை ஆத்மாவா ஆதாயம் பண்ண, நீ எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு போறது? 2 ஏன் ஆத்மா, நான் ஆதாயம் பண்ணின ஆத்மா, வேற எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா, சென்னையில இருந்து உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லணும்னாக்கா, சும்மா அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரிஞ்சுக்கிட்டு, ஐயோ என் புருஷன் என்ன லவ் பண்ணவே மாட்டானே, என் புருஷன் என்ன நேசியம், ஐயோ இந்த மிடில் ஏஜ் இந்த மிடில் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது பாத்தீங்களா, அதுங்களுக்கு எல்லாம் இதே தொல்லை. வீடியோ போட்டு காட்டி எங்க நிக்கிற, உன் கலர், உன் பின்னாடி ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் தெரியுது, அது யாரு அது? ஒரே டவுட். அந்த டவுட்லயே 50 வயசு வரையும் ஓடிடும். 50 வயசு வரைக்கும் டவுட். நீ யாரை பார்த்த, ஏன் என்கிட்ட சிரிக்க மாட்டேற, என்னையே பார்க்க மாட்டேற, என்கிட்ட ஏன் பேச மாட்டேற, என்னையே ஒரு மாதிரி பார்க்கற, உன்னை எவ்வளவு நாள் பார்த்து பேசுறீங்க? நீ மனைவியாவே இரு, அவ்வளவுதான். நான் உனக்கு புருஷனாவே இருக்கிறேன், யாரையும் பார்க்கல. டவுட்லயே சில குடும்பங்கள் உடைஞ்சு போகுது. டவுட் இன்னமும் இருந்தாலும் டவுட். 60 வயசானாலும் டவுட், 70 வயசானாலும் டவுட். ஏன் அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிற? தெரியுதா? ஏன் அதை பார்த்து சிரிக்கிற? ஏன் அது ட்ரெஸ் மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்ற? கவலையே படாத, உன்னை ஆண்டவர் மீட் பண்ணாரா, நீ யாரையும் பார்க்க மாட்டேன். சமாரியா ஸ்திரீ யாருன்னு பார்த்தாங்களா? அந்த கானானிய பெண் யாருன்னு பார்த்தா? அவங்க ஓடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? வெறும் தன்னுடைய மகளுக்கு சுகம் வேணும். சீஷருங்க சொல்றாங்க, அவளை தடுத்து போடுங்க. அவ ஏன் பின்னாடியே ஓடி வர, அவளை தடுத்து போடுங்க. அவ நின்று பதில் சொன்னால, உங்களுக்கு எல்லாம் எவையா பயப்படுவா, எனக்கு வேண்டியது இயேசு கிறிஸ்து, நான் போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்புறமா திரும்பி பார்த்து, உங்க விசுவாசம் ஒண்ணு ரச்சுது. அருமையான பெண்களே,
உண்மையாகவே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாம் பலவான்கள், நீங்க எல்லாம் பலசாலிகள், நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள். என்னைக்குமே உங்களை தாழ்த்தி அப்படி போட்டுறாதீங்க. எப்ப பாரு திட்டினே இருக்கிறாரு, இந்த காதுக்கு என்னது குத்துக்கிறீங்க, இந்த காதுல எந்த காது, அடுத்த நிமிஷம் சிரிச்சுக்கினே இரு. மனசு நல்லா இருந்தா நீங்களே அழகா இருப்பீங்க, எப்பவுமே அழகா இருப்பீங்க. என்னத்துக்கு சோகமா கவலையா அப்படியே பரிதாபமா வந்தா கவலை, உன்கிட்ட பேசலாமா வேணாமான்னு தோணுது எனக்கே. என்ன பண்றது, உன்னை பார்த்து தோத்திரம் பண்ணலாமா வேணாமா, நீ இவ்வளவு கவலையா இருக்கு. நேற்று ஒரு அம்மா அப்பாக்க ரோட்ல மூக்க தூக்கணும் மூஞ்ச தூக்கணும் போறாங்க, என்னெல்லாம் கவலையா இருக்குமோ தெரியலையா உங்களுக்கு நினைச்சேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, அப்படியே ஜாலியா இருங்க. ஒருத்தரை பார்த்து ஒரு பெண்ணுக்கு எதிரி யாரு? ஆனா ஐயோயோ பொல்லாத பெண்களே தான். இதாடா இவ்வளவு நேரம் வாழ்த்துட்டு இப்ப தூக்கி அடிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண்ணு, வேற யாரும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண்ணு தான். வாழ்க்கையான வேஸ்ட் பண்ணாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஒருத்தரை பார்த்து உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, உங்க கம்மல் நல்லா இருக்குது சொல்லிட்டு போங்கல, என்ன இப்ப குறைஞ்சிருவீங்களா? நானும் தாராளமா சொல்லுவேன். இப்ப முடிச்சிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா உங்க புடவை நல்லா இருக்குது, உங்க கண்ணாடி நல்லா இருக்குது, உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா, சும்மா சொல்லி விடு, இழுத்தோட காசா பணமா அழுத்தடி. ஏன் அது மாதிரி செய்ய மாட்டீங்க? செய்யுங்க செய்யுங்க. சீக்கிரம் வாங்க சர்ச்சில், சீக்கிரம் வந்து எதனாவது ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க ஆண்டவருக்கு. வீட்டுக்கு போனா ஒரு ஊழியத்தை செய்யுங்க, பைபிள் வாசிக்க வைங்க பிள்ளைங்களை, எதனாவது செய்யுங்க. கடைசியா ஒரே ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வெளிநாட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 70 வயசு. அவங்களுடைய பேர் வந்து மிஸ்ஸஸ் ஈஸ்டர். அவங்க யாரு கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, என் பேரு மிஸ்ஸஸ் ஈஸ்டர்னுவாங்க. யாருன்னா இதெல்லாம் கேட்டா என் பேரு மிஸ்ஸஸ் ஈஸ்டர். அதோடைய அர்த்தத்தை சொல்லிடுவாங்க. அதோடைய அர்த்தத்தை எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, அவங்க கேட்பாங்க ஈஸ்டர்னா என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாரு, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு, அதான் ஈஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு அவங்க பேரை சொல்லி சொல்லி சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு லாங் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்றேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்கள பார்த்தா எல்லாருமே தலத்தறிக்க ஓடிடுவாங்களாம். ஐயோ பாட்டி வந்துருச்சு, ஈஸ்டர் பாட்டி வந்துருச்சு, ஈஸ்டர் பாட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்களாம். எல்லாருமே ஓடிடுவாங்களாம். என்னடா இது, என்ன இது வந்தாலே எதனா ஒண்ணு சொல்லிடுமே. அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், ஆண்டவர் எனக்காக மரிச்சாரு, ஆண்டவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரு, ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்த சொல்லும் போது உன் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதுக்கு உயிர்த்தெழுதல் தேவை, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸ்டருக்கு வார்த்தையை சொல்லிட்டு அது கூட ஒரு குட்டி சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே அநேக முறை அதே மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கும் போது, நல்ல ஒரு நாள் இருந்த போது திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா சிக்காயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவொடனே டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு. கேன்சரா? என்ன பிரைஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்ல நான் ஆண்டவரை போய் மீட் பண்ண போறேன் சீக்கிரமா, அதுக்காக தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, என்ன ஒரு 6 மாசம் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்க சொன்னாங்களா, அந்த ஊசி போடுற பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னாக்கா அவங்கள கேர்டேக் பண்ற ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ்க்கு கேட்டாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மிஸ்ஸஸ் ஈஸ்டர். அப்படியே உடனே சொன்னாங்க, இந்த சுவிசேஷத்துல சொல்லிட்டாங்களாம், இது மாதிரி உன் வாழ்க்கையில அடக்கம் பண்ணப்பட்ட காரியங்களுக்கு. அது பொண்ணு ஓடிச்சான், அந்த நர்ஸ் ஓடிட்டாங்களாம். ஓடிட்ட பிறகு அவங்க கேட்டாங்களா, திருப்பி அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க வந்தப்போ அவங்க கேட்டாங்களா, இல்ல நான் 99 பேரை நான் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் ஒரு ஆத்மாவை நான் ரெடி பண்ணணும். will you be the 100? நீ ஒரு அந்த 100 நீ இருப்பியா? நீ ஆண்டவரை ஏத்துக்கோ, நீ அந்த 100 நீ மாறன்னு சொல்லிட்டு அந்த அந்த அவங்க கேட்டாங்களாம். அதை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிடுச்சான் அந்த நர்ஸ். திருப்பி போயிட்ட பிறகு அடுத்த நாள் காலையில வந்து அந்த நர்ஸ் ஹேனா வந்து பாக்குறாங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னாக்கா will you be the 100 போட்டு, நீ அந்த 100ஆவதா இருப்பியா சொல்லி கையில இருந்தது. அவங்க அந்த பேப்பர் மட்டும் இருந்துதான். இப்படி கையை விரித்து அவங்க இப்படி அப்படியே இறந்துட்டாங்களாம். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சி அழுது, அன்னைக்கு அந்த பொண்ணு ஆண்டவரை ஏத்துக்குச்சிங்க. அவங்களுக்கு தெரியாது 100 முடிச்சிட்டாங்கன்ட்டு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு அந்த ஒரு பேப்பரை படிச்சு இயேசுவை ஏத்துக்குச்சான். உங்க மூலமா ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு நிறைய ஆத்மாக்கள் வெளியில காத்துட்டு இருக்கிறாங்க. will you be the one to save the soul? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னையும் மாத்துங்க. இந்த 40 நாட்கள்ல நான் மீன் கறி சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் வந்து தாடி வளர்த்துப்பேன், கருப்பு ட்ரெஸ் தான் போடுவேன். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கேட்கவே இல்லை. எனக்காக சிலுவையில மறித்த எனக்காக நீ என்ன செய்தாய்?
ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னாக்கா அவர் உங்களை முற்றிலுமா மாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, will you be the one? will you be the one? ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்காக சேவை செய்ய நீ வருவாயா? நான் உனக்காக மரித்தேனே. உங்க கஷ்டம் எப்படி வேணா இருக்கலாம், உங்க கண்ணீர் எப்படி வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட துன்பத்துல இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வீட்டினுடைய பிரச்சனையா இருக்கலாம். will you be the one? ஆண்டவருக்காக சேவை செய்கிற ஆளா? நான் இன்னைக்கு என்ன கொடுக்கிற ஆண்டவரே, அந்த கல்வாரியின் அன்பை நான் பார்க்கும்போது, இயேசுவே என்ன மாத்துங்கள, நான் உமக்காக உழைக்க விரும்புகிறேன், நான் உமக்காக ஆண்டவரே, நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒப்பு கொடுத்திருக்கிற அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுங்கல, எனக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுங்கல, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. I want to touch you Lord. உங்களை நான் தொடணும் ஆண்டவரே. எனக்குள்ள அநேக கஷ்டங்கள் உண்டு, கஷ்டம் இல்லைன்னு சொல்லி யாருமே இல்ல. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்க கஷ்டத்தை, எங்களுடைய துயரத்தை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய பயத்தை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா we want to touch you. உம்மை தொடுகிறோம் ஆண்டவரே. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. வியாதியில இருக்கிறவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கஷ்டத்துல கண்ணீர்ல இருக்கிறவங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. in the name of Jesus. ஒரு விடுதலையை தருவீராக ஆண்டவரே, பலத்தை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.